சரி, உட்காரலாம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, செய்தி நேரத்தில் உங்கள் குழந்தைகள் சும்மா லேசாக அவங்க சத்தம் போட்டால் கூட அவங்கள பாசமாக வெளியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், அவங்கள சமாதானப்படுத்திட்டு உடனே உள்ளே வந்துடணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் பக்கத்தில் இருவங்கள நல்லா கவனிக்கணும். படிக்க தெரியாதவங்க அந்த வசனத்தை எடுத்துக்கூடன்னு எங்கெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. செய்தி கேட்கும்போது எல்லோரும் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆண்டவருக்கு நம் செய்தி கேட்கும்போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. பிரைஸ். சங்கீத புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை நோக்கி உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? இன்னும் சிலர் இன்னும் எடுக்கலை. எல்லாம் எடுத்துக்குங்க. பக்கம் பாருங்கள், 695. எல்லாம் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வசனத்தில் தேவன் ஏன் இந்த 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும்? ஆண்டோடைய பிரதான கிருபை நம் மேல் இருக்கிறது. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த சத்தியம், இந்த வேத வசனத்தின்படி நம் இதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறாரு? இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய இதயத்தை எதிர்பார்க்கிறார். ஸோ தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தில் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது தாவீதை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தாரோ அப்படியெல்லாம் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றுக்கும் தேவனிடத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இதயம்தான் மிக முக்கியம். அல்லேலூயா. இதயம்தான் மிக முக்கியம். அப்பொழுது தேவனுடைய பிரதான கிருபை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய இதயத்தை அவருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அல்லேலூயா. ஆமென். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. அப்போ மான் என்ன செய்தான்? கவனிக்கலாம். மானும் அதனுடைய சந்ததி, அதை குட்டிகளும் நல்ல புல் பூண்டுகளை சாப்பிட்டுட்டு, அல்லேலூயா, புல் பூண்டுகளை சாப்பிட்டுட்டு தண்ணீருக்காக வாஞ்சித்து கதறுமா. ஒரு அல்லே சொல்லாமா? எந்தெந்த மாநிலத்தில், நம்ம இந்தியாவை எடுத்துக்கொள்ள போனால் எந்தெந்த மாநிலத்தில் அது தொடர்ச்சி மலைகள் இருக்கிறது, இந்த தொடர்ச்சி மலைகளில் மிருகங்கள் போக்கும் வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல, அதாவது நல்ல கோடை காலத்தில் இங்கே தண்ணீர் இல்லைன்னா இங்கே புல்லை சாப்பிட்டுட்டு மான்கள் எந்த இடத்துல மழை பெய்யுமோ அதுக்கு ஆவியானவர் அதுக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. 1000, 1500 கிலோமீட்டர் அவங்க பிரயாணம் பண்ணி, அல்லது 100, 200, 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் இருக்கிற தண்ணீரை குடிச்சிட்டு மீண்டும் தாம் பிறந்த இடத்திற்கு அது திரும்பி வருமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த இவர் காட்டுக்குள்ளே இருந்ததினாலே, அல்லேலூயா, தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு கரடி சிங்கத்தை சந்தித்த ஒரு மனிதன் ஆகினால் இந்த மிருகத்தினுடைய குணங்களை அவர் அறிந்திருக்கிறார். சாதாரண மனிதன் தாவீது மிருகங்களின் குணத்தை அறிந்திருக்கிறாரானால் நம் தேவன் நம்முடைய குணத்தை எவ்வளவு அறிந்திருப்பார். உன்னை இதையும் வாஞ்சித்து கதறுமானால் என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் மேல ஒரு பாசம், அவர் மேல ஒரு தாகம், அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு விசேஷம் நமக்கு என்றைக்கு எழும்புகிறதோ அன்றைக்கு விசேஷங்கள் தருவார். அல்லேலூயா.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன், நான் உன் கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் அப்படின்னுட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை எழுதி சைன் பண்ணி இருக்கிறாருங்க. இது உறுதி. என்னை தேடுகிறது உண்மையானால் நான் இது உனக்கு செய்கிறது உண்மை. நீ என்னை ஆராதிக்கிறது உண்மையானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது உண்மை. என்னை நம்பி நீ வாழ்வாயானால் நான் உன்னை நம்பி செய்கிற கொடுக்கிற வரங்கள் விசேஷங்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டை விற்கிறீங்க, வாங்குறவன் நீங்கள் என்ன பண்றீங்க, இன்றைக்கு ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம், அன்றைக்கு ரிஜிஸ்டர்ல கையெழுத்து விட்டோம்னாக்கா அந்த விற்கவோ வாங்கவோ அதுக்கு நமக்கு உரிமை கர்த்தர் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல தேவன் நமக்கு இங்கே அழகா சைன் பண்ணிட்டார். நான் என் சொற்படி நீங்கள் இருப்பீர்களானால் என் விருப்பப்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதன் மிருகங்களுடைய குணத்தை அறிந்திருக்கும் போது தேவன் நம் குணத்தை எவ்வளவு அறிந்திருப்பான். எவ்வளவு வேலை காட்டுறோம் நம்ம ஆண்டவருக்கு. சில ஜனங்கள் எவ்வளவு வேலை காட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெள்ளாங்க மீன் ஒன்று ஒரு மீனா, அதுக்கு தலை பாம்பு தலை போல இருக்குமா. நான் அந்த மீனை பார்த்ததே இல்லை. நீங்கள் யாரும் பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அது அப்படி தான் இருக்குமா? மீன் கூட்டம் வந்தாக்கா தலையை காட்டுமா. இந்த பாரு, நான் உன் ஆளு தான், என்னை ஒன்றும் செஞ்சிடாத. பாம்பு வந்தாக்கா, மீன் கூட்டம் வந்தாக்க வாழை காட்டுமா. உனக்கு இருக்கிற மாதிரி தான் வாழை எனக்கும் இருக்கிறது, நான் உன் ஆள் தான் சொல்லுமா. அல்லேலூயா. அதே நேரத்தில் பாம்பு கூட்டம் வருமானா தலையை காட்டுமா, நான் உங்கள் ஆள் தான், என்னை ஒன்றும் செஞ்சிடாத. அல்லேலூயா. நல்ல மீன் இல்லை அது. அல்லேலூயா. அதுக்கு எவ்வளோ ஞானம் பாருங்க, தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறதற்கு. அல்லேலூயா. பிரைஸ். உன்னை காப்பாற்ற உன் இதயத்தை மட்டும் தேவனுக்கு கொடுத்துட்டீன்னா அவர் என்றும் உன்னை கைவிட மாட்டார். அவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அவன் நம்மை உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மிருகத்தின் குணத்தை தாவீது அறிந்திருப்பானால் தேவன் நம்மை எவ்வளவோ அறிந்திருப்பார். அப்படின்னா உனக்கு வாஞ்சித்து எதிரி குறித்து கதறுகிறாயோ அதை என் தேவன் உனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான். நம்ம தான் தேட மாட்டோங்கிறோமே, எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். அவருக்கு என்றைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ நம்முடைய இதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுதான் ரெஜிஸ்டர். ஆண்டவரே, இந்த நாள் இருந்து நான் உமது ஆலயத்தை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. என் ஜெப அறையில நான் உம்மை நினைக்கூறுவேன், ஜெபிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் உன்னுடைய இதயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதை அப்போ ஆண்டவர் உன் கூடவே இருப்பார். தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை என்றும் கைவிட மாட்டார். உனக்கு ஆசீர்வாதங்கள் பெருகுமா. அப்ரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அந்தந்த ஊழியருக்கு என்னென்ன வேலை செய்தோ அதை தேவன் கொடுத்தார். தாவீது கேட்கவில்லை, ஏராளமான தங்கம் பொண்ணு வைடூரியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் கொடுத்தார்? அவன் எனக்கு தேவாலயம் ஒன்று கட்ட வேண்டுமென்று அவனுடைய இதயத்தில் நினைப்பான். அப்பொழுது இது அவனுக்கு தேவைப்படும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சேகரித்து சாலமன் கிட்ட கொடுத்தார். ஒரு அல்லி சொல்லம்மா, தேவனுக்கு என்னென்ன யார் என்ன செய்யணுமோ எல்லாமே அவருக்கு தெரியும். இன்றைக்கு நமக்கு நல்ல சம்பாதனை கொடுக்கிறார்னா அதை வைத்து நம்முடைய திருச்சபை தேவைகளை சந்திக்க தேவன் வல்லவராக இருப்பார் என்பதுக்காகவே உன் இதயத்திற்கேற்ற வருமானத்தை நிச்சயம் தேவன் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறது சாதாரணது இல்லைங்க, அவர் சம்பாதிக்க பலம் தருகிறார். அல்லேலூயா. கொடுக்கிறதுக்கு இதயத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆகினாலே இந்த காரியத்தை நாம் செய்கிறதுனாலே நம்மை கர்த்தர் தரித்திரராகவே மாக்க மாட்டார். நம்மை விசேஷமாக தேவன் வளர செய்வார். அல்லேலூயா. அதே நேரத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. கணக்கு பார்த்தாக்கா அது கபடஸ்தன். அதே நேரத்தில் சிலர் உங்களுடைய வருமானத்தில் என்கிட்ட சொல்லுவீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏசப்பன்ற சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், ஏசப்பன். நான் உங்களை ஒன்றுமே நினச்சிக்க மாட்டேன். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். எல்லாம் தேவனுக்காக செய்யலாம். தேவனுக்காக ஆண்டவருக்காக உழைப்போம். நம்முடைய திருச்சபைக்காக எழும்பி நிற்போம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய கிருபைகளை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார்.
அல்லேலூயா. நீங்க எதையுமே என்கிட்ட சொல்ல வேணாம். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய உறவு, ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியம் பாருங்க. எவ்வளவு ஆழமான இதயத்தை ஆண்டவருக்கு தம் இதயத்தை அப்படியே அர்ப்பணித்த மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் கூட தன்னை சுற்றிலும் வாழ்கிற அந்த மான்களை குறித்து அவர் யோசித்து பார்க்கிறார். என்னடா நேற்று இருந்த மான் இன்றைக்கு காணுமே, நேற்று இருந்த அந்த மான் கூட்டம் இன்றைக்கு காணுமே. காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற தாவீது சொல்றார். பிறகு அது ஒரு 15 நாள் பொறுத்து அதே கூட்டம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ யோசிக்கிறார், அப்ப இங்க என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. அப்ப இந்த மான் கூட்டம் எங்க போயிருக்கிறது? அல்லேலூயா, தண்ணீரை தேடி போயிருக்கிறது. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, 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 ஆமென். இந்த மான்களுக்கும் மனிதராகிய தேவனை ஆராதிக்கிற நமக்கும் வித்தியாசம் உண்டுங்க. அது தண்ணி தேவைன்னாக்கா அது 1000 கிலோமீட்டர் அல்லது 500 கிலோமீட்டர் அல்லது 200 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டர் போயிட்டு அங்க தண்ணி குடிச்சிட்டு எப்போதும் போல் பிறந்த இடத்துக்கு வருகிறது. நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. இருக்கிற இடத்திலே வைத்து நமக்கு தண்ணீரும் ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் அவர். உன் ஆகாரத்தின் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பெரிய கிருபைங்க ஆண்டவர் கொடுத்தது. உன் ஆகாரத்தின் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல வருகிறார். நம்ம அவர் மேல வாஞ்ச வச்சுட்டா நமக்கு தண்ணீரையும் அல்லேலூயா ஆகாரத்தையும் அவர் நமக்கு வந்து கொடுக்கிற சர்வ வல்லவராக இருக்கிறார். 6 லட்சம் பிள்ளைகளை வனாந்தரத்தில் வச்சுட்டு ஆண்டவர் வானத்தின் மன்னாவையும் கண்மலையின் ஊற்றையும் கொடுத்த தெய்வன் அவர். அவருக்கு விசுவாசிங்கம்மா, சந்தேகப்படாதீங்க. அவரை விசுவாசித்து பாருங்க, தேவ கிருபை உங்களுக்கு நடக்கும். அவர் விசேஷங்களை உனக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்னாக்கா அவரை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போயிடும். தொழிலுக்கோ வருமானத்திற்கோ தேவனை மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொழிலுக்கோ வருமானத்திற்கோ தேவனை நம்ம மறுதலிக்க கூடாதும்மா. சில பிள்ளைகள் விக்கிரகத்துக்கு போகிறாங்க, விக்கிர காரியங்களை செய்கிறாங்க, அது சிலையெல்லாம் தொடுறாங்க, அது சிலையெல்லாம் போய் கழுவுறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். நமக்கு வைராக்கியம் இருக்கும்போது அந்த தேவன் அந்த வைராக்கியத்தை பார்த்து இந்த வருமானம் இந்த வேலை நமக்கு இல்லைன்னா தேவன் புதிய வேலைகளை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விக்கிரக காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் எதுனா விக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கூர்ந்து கவனித்து நம்ம வாழ்க்கை நடத்தும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் மேலே தேவன் வாஞ்சியாக இருக்கிறார். நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட தவறுகள் இருக்குமானால் நம்முடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்க நம்மக்கிட்ட வரமாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆகனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரை நோக்கி நம் இதயம் கூப்பிடும்போது அவர் வருவார். எஸ், தாவீதுடைய இதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சொல்றார், எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவர் உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கீழ் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? இது நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ உண்மையை படிக்கலாமா? என் ஆத்துமா, என்ன கவனிக்கணும்? என் ஆத்துமா தேவனுடைய சன்னதி எங்க இருக்குது? ஒரு அல்லே சொல்லுமா? தேவனுடைய சன்னதி எங்க இருக்கிறது?
இந்த இடம் தான் தேவனுடைய சன்னதி. இங்கே நல்ல கவனிக்கணும். மானானது நேரோடியில் வாஞ்சித்து கதறுப்பது என் தேவனை என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது சொல்லிட்டு மேலே ஏன் இந்த 2வது வசனத்தில் ஆவியானவர் இதை எழுதணும்? அங்கே தான் தேவன் அசைவாடுகிறார். அங்கே தான் நம்முடைய பிளஸ்ஸிங் இருக்கிறது. தேவன் நம்மை அங்கே தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் சன்னதியில் நின்று ஆசீர்வதிக்கிறார். தேவன் இங்கே ஊழியக்காரர் இருக்கிறான்னு மனசில் நினச்சிடாதீங்க. இங்கே இயேசப்பா வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே வாசம் செய்யும்போது நீங்கள் வந்து நிற்கிறத நீங்கள் ஆண்டவரை வந்து ப்ரைஸ் பண்ணுறதை அவர் இங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறார். அதுவும் உன் இதயத்தை பார்க்குறார். உன் இதயம் எப்படி என்னை வாஞ்சித்து கதறுகிறது வாஞ்சிக்கிறது என்பதை குறித்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஆராதனை உண்மையாக இருக்கிறதான்னு தேவன் பார்க்கிறார். எங்கே உண்மையாக இருக்கிறதோ அந்த ஆராதனைக்கு தேவன் செவி கொடுத்து கவனித்து கேட்கிறார், அவங்க என்னை எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. 2வது இங்கே என் ஆத்துமா தேவன் மேல், எவ்வளோ அழகாக சொல்லு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே. அப்படி கொஞ்சம் அதாவது பஞ்சிங் வேர்டு அங்கே ஆண்டவர் அங்கே தாவீது கொடுக்குறார். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எந்த ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே அவன் பாசம் வைக்கிறானோ, அல்லேலூயா, அவனை எல்லா வகையிலும் ஆண்டவர் பாசம் வைத்து அவனுடைய சந்ததியை பார்க்க, அவனுக்கு பலன் கொடுக்க, அவன் தேவைகள் அனைத்தும் சந்திக்க, அவனுடைய குறைவெல்லாம் நிறைவாக்க கர்த்தர் அருள் செய்வார். நீ விசுவாசிக்கிறவங்களுக்கு அது புரியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு அது புரியும். இந்த பிள்ளைங்க 2 பிள்ளை பெற்றிருப்பாங்க. ஒரு பிள்ளை நல்லா அமைதியாக இருக்கும், ஒரு பிள்ளை ரொம்ப வாளாக இருக்கும். இந்த வால் பிள்ளைங்க மட்டும் பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. அது வாலாட்டுறது தான் ஆட்டிக்கிட்டு கிடக்கும். ஆனால் அமைதியாக இருக்குது பாருங்கள், அந்த பிள்ளைங்க கிட்ட சொன்னீங்கன்னா அது கவனிக்கும். டேய் அங்கே போவாதடா, டேய் இங்கே போவாதடன்னா அமைதியாக இருக்கும். இந்த வால் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, அவங்க எப்போ அடங்குவாங்கன்னா மேலேருந்து குதித்து கால் உடஞ்சி உட்காருவாங்க பாருங்கள். அப்போ கூட அந்த குழந்தைங்க கால் வலிக்குதுன்னு தான் அழுவோம். ஆனால் அன்றைக்கு தான் அவங்க ஒரு 5 நாள் 10 நாள் உட்காருவாங்க. அது பாதி குணமானாலும் போதும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது அவங்களுடைய பலன். எனக்கு இந்த வால் பிள்ளைங்க கண்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு அல்லையே சொல்லாமா, அது துணிச்சலாக இருக்குது, ஓடி ஓடி வருது, ஓடி இப்படி அவங்க பேசுகிறதெல்லாம் அந்த வால் பிள்ளைங்களை கண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில தாய்மார் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, தகப்பன் இவன் ரொம்ப வாளாக இருக்கிறான் பாஸ்டர் அப்படின்வாங்க. அவங்க அப்பா வந்து சொல்லுவார், நான் சொல்லுவேன் அந்த மாதிரி குழந்தை தான் எனக்கு பிடிக்கும். அவங்க பாருங்க சுறுசுறுப்பாக இருந்துடும். அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விடவே மாட்டான் பாரு, அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பான் அவன். சில பெண் பிள்ளைங்கள்லாம் பெண் குழந்தைங்க கூட அப்படி இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் போனேன், அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு அந்த குழந்தை மட்டும் வந்து என்ன எப்படிப்பட்ட டான்ஸுன்றீங்க, அப்படி டான்ஸ், அது யாரையும் கவனிக்கலை, அது வான்னு ஆடிட்டே இருக்குது. அல்லேலூயா. அது ஒரு பாசமாக எத்தனைக்கும். ஒரு அல்லையே சொல்லாமா, சத்தமாக சொல்லாமே, சண்முகபுரம் என்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கே போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த பக்கம் ரெட் ஹில்ஸை தாண்டி அந்த இடத்துல அந்த குழந்தை அப்படி ஆடுது, யாரையும் பார்க்கல. அவங்க ஓடி ஓடி வந்து தூக்குறாங்க, மறுபடியும் பிச்சுட்டு வந்து ஆடுது. ஆனால் சபையில் வாலு பிள்ளைங்களை கண்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களை தான் சொல்கிறேன், குழந்தைங்கள சொல்லலை. இங்கே வாழை காட்டுறது, அங்கே தலையை காட்டுறது, இந்த மாதிரி வாலு பிள்ளைங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அது வாழை 2 அறுத்து ஒட்டை அறுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சந்நிதியில் வந்து உட்கார வைங்கப்பா. ரொம்ப துள்ளிட்டு இருக்குது அது. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தான் தெரியும், மான்கள் நல்ல கவனி, ஒரு மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வெவ்வேறு குணம். ஆனால் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு மிருகத்துடைய குணத்தை அறிந்திருக்கும் போது ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசின் குணத்தை, இந்த ஆடுகளின் குணத்தை, இந்த மந்தை குணத்தை அறிய முடியாதா? ஆனால் உன்னுடைய வாளை ஒட்ட அறுக்க நான் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
ஆகினால் நம்ம அது என்றைக்கு அதிலிருந்து விடுதலை ஆகிறோமோ, முதலாவது தீர்மானம் பண்ணுங்க, என் தேவனுடைய சன்னதியில் நான் வந்து நிற்பேன். அங்கே வந்து பஞ்சிங் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமா தேவன் மேல் தேவன் மேல் தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், அதுவும் என்ன சொல்றது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சிக்கிறது. ஒரு அல்லையா சொல்லமா, ஜீவனுள்ள, எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்ற, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். தேவன் பெரிய அதிசயங்களை தேவன் செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படினாங்க, நம்ம ஆண்டவருக்கு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்வார். சபையில் மேய்ப்பன் ஹல்லேலூயா கண்டிக்கும் பொழுது ஆமேன் சொல்லணும், எதிர்த்துக்க கூடாது. ஹல்லேலூயா, எதிர்த்து கொள்ளக்கூடாது, ஆமேன் சொல்ல வேண்டும். நம்முடைய பிழையை நம்ம உணரணும். பிழையை உணர வைக்கிறதுக்கு தான் தேவனுடைய ஆலயம். அப்படி சந்நிதியில் வந்து நிற்கும்போது தேவன் பிழைகளை உணர வைப்பார். ஹல்லேலூயா. நேர என்ன குத்தம், நேர ஈட்டி மாதிரி குத்தம். ஹல்லேலூயா. என்ன இது இப்படிப்பட்ட பாய்ச்சல் பாயுதே அப்படின்ட்டு. அப்போ அவன் ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய சகோதரியாக இருந்தால் ஹல்லேலூயா, ஆம், தன்னுடைய பிழையை உணர்வான். இல்லாவிட்டால் மெய்ப்பனுக்கு விரோதமாய் தலை தூக்குவான். ஹல்லேலூயா. ஆவியானவர் குறித்து கவலைப்பட மாட்டார். ஒரு அல்லையா சொல்லாமா, சத்தமாக சொல்லாம, எப்பவுமே செய்தி கேட்கும்போது நேரம் நம்ம இதயத்தை வந்து குத்தம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை சுதாரிக்கணும். என் தேவன் என்னை பலப்படுத்துகிறான், என் தேவன் என்னை சுத்திகரிக்க வருகிறார், என் ஆண்டவர் என்னை சுத்தமாக்க வருகிறார், என் பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். இப்படி தேவனுக்கு அந்த டைமை நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். இந்த தாவீது அப்படித்தாங்க. அவர் சாதாரணமான ஆள் அல்ல, அவர் ஒரு கொலைகாரன். அல்லேலூயா. தாவீது ஒரு பயங்கரமான கொலைகாரன். அல்லேலூயா. ரெண்டு ஆடுகளை பிரித்து கொலை செய்தவன். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை கண்டிக்கிறார். கண்டித்த பிறகு அவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு இன்னும் நெருங்கிட்டான், கிட்ட தேவனுக்கு இன்னும் நெருங்கிட்டார். அதே தேவன் சொல்றார், அந்த ஊரியன் மனைவியிடத்தில் செய்த பாவத்தை போல என் தாவீது இந்நாள் வரையிலும் அவன் செய்யவில்லை. அன்றைக்கு மனம் திரும்பி இந்த நாள் வரையிலும் அவன் அதுக்கு பிறகு ஒரு பாவம் செய்யவில்லை. ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிக்கும் போது நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பிளஸ்ஸிங் கொடுக்குறார். அதுக்கப்புறம் தாங்க தேவாலயம், அதுக்கப்புறம் தாங்க வெள்ளி பொண்ணும் சேருது, அதுக்கப்புறம் தாங்க அவருக்கு மாணிக்கல் முத்துக்கள் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அர்ப்பணிப்பு, அவரோடு போய் ஒட்டிக்கணும். ஆண்டவரே மெய்தான், தேவனே மெய்தான், நீர் என்னை கடிந்து கொள்கிறது மெய்தான், இனி நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எங்கே சொல்லணும்? அவருடைய சந்நிதியில் வந்து. அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் வந்து நான் எப்பொழுதும் என் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. இங்கே நம்முடைய காரியங்களை சுத்திகரிக்கிறதுக்கு, எடுத்துரைக்கிறதுக்கு, நம்மை கண்டிக்கிறதுக்கு தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அதற்காக தான் செய்தி. இதில் நமக்கு மிஸ்டேக் இருந்தால் நமக்கு எல்லாவற்றிலும் மிஸ்டேக் வரும். ஆகினால் நம் ஆண்டவரை முழு மனதோடு பற்றி கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த அனீனியா சப்பிரால் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அனீனியா சப்பிரால் மாதிரி. அல்லேலூயா. அங்கே 2 பேரும் சேர்ந்து கெட்டு போனாங்க. நல்லா கவனிக்கணும். நம் திருச்சபையில் அல்லேலூயா ஒரு சகோதரர், அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆணை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்றைக்காவது ஒரு நாளுக்கு ஆணை கொடுப்பார். ஒரு மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அவருடைய தசம்பாகம் வரும். வந்தாலும் அது குறைய வரும். அவருக்கு என்ன 3000, அவருக்கு என்ன
சம்பளமோ அது வராது. ஒரு அல்லே சொல்லாமா? பிறகு அவருக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா சபையில் எவ்வளோ தேவைகள். இப்போ இந்த இந்த நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பணம் செலவாகும். அது கொஞ்சம் நேர்த்தியாக எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு 20,000 தாண்டும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். இப்படி நம்ம சபையில் அநேக தேவைகள் இருக்கிறது. அப்போது அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் நம் தேவனை கனப்படுத்தும் போது ஆசீர்வாதமாக இருக்கு. அவர் குறைவானதும் அல்லது 1 மாதம் 2 மாதம் விட்டு அவங்க மனைவி தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. பல நாள் பிறகு அவங்க மனைவி ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மனைவி ஆண்டவர் உண்மை உத்தமம் தேடி அவங்களுடைய தசம பாகம் சரியாக வருது. அவங்க போய் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தன் புருஷனை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்கணும், நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது ஆவிக்குரிய மகள் ஆவிக்குரிய மகன் தாங்க. அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ண பிறகு 2 காணிக்கையும் சரியாய் ஒழுங்காய் வந்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அந்த சம்பாதனை வருகிறது. 2 பேருடைய அல்லேலூயா சம்பாதனை, அவங்க 2 பேருடைய பலியும் தேவனுக்கு வருது. காரணம் என்னென்ன? அவர்கள் அனனியா சப்பிரியால் அல்ல, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள். அதே அவிசுவாசியான மனைவியாக இருந்தால் புருஷனுக்கு எடுத்துட்டோங்க. அவிசுவாசியான மனிதனாக இருந்தால் மனைவி கருத்துருவான். ஸோ அவர்கள் இருவரும் தேவனை அறியாதவர்கள். யார் செய்வானுங்கன்னா 2 பேரும் தேவனை அறியாதவர்கள் தான் தேவனுக்கு துரோகம் செய்வார்கள். அல்லேலூயா. அவங்க மானானது நீரோடை வாஞ்சத்து கதறுவது போல அவங்க இதயம் தேவனிடத்தில் இல்லை. அல்லேலூயா. அவங்க இதயம் தேவனிடத்தில் இல்லை. அவர்கள் அந்த ஆவியை பெற்றவர்கள். அனனியா சப்பிரால் ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழாமல் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் செல்வங்களே, நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என்ன நினச்சிக்கோங்க, உங்களை மாதிரி நான் பெரிய பணக்காரன் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு வக்கு இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க முடியாமல் இருந்தேன். என் வாலிப வயசில் எதையுமே சாதிக்கலை. ஆனால் கர்த்தர் ஒன்றையில்லாத என்னை தூக்கி எடுத்தார். அந்த நாளிலிருந்து இதுவரையிலும் என்னை அவர் கைவிடவே இல்லை. உன்னையும் கைவிட மாட்டார். நம்முடைய இதையும் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். மனசில் வச்சுங்க, நான் அவருடைய சன்னதியில் வந்து நிற்பேன். என்ன தான் இருந்தாலும் அவர் சபையை விட்டுறாதீங்க, அவர் சன்னதியை விட்டுறாதீங்க, வந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள், படிக்காத பிள்ளைங்களும் அந்த காலத்தில் பாஸ் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு ஆள் தான் நாங்கள் ஒரு அல்லே சொல்ல படிக்காத பிள்ளைங்களும் பாஸ் பண்ணிவிடுவாங்க. எப்படி? அட்டண்டன்ஸை பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? டீச்சர்ஸ்லாம் ஒழுங்காக வரானா, ஏய் அவன் ஒழுங்காக வந்திருக்கிறான்ப்பா, பாஸ் பண்ணி விடு, நீ ஒழுங்காக வந்தினா பாஸ் ஆகுவேன், டிரான்ஸ்ஃபர்ட் ஆவேன் பூமியிலேருந்து ஹெவனுக்கு. அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்ட் ஆகும். நமக்கு அதுதான் கிடைக்கணும். ஒழுங்கும் கிரியமா தேவனை நம்ம நோக்கி பார்த்தால் இந்த பூமியிலிருந்து நம்மை கர்த்தர் மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிறதுக்கு தேவன் வல்லவராக. அதுக்காவது ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும் இல்லைங்களா? அல்லேலூயா. நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறீங்க செல்வங்களே. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. தேவனை தேடுகிற பிள்ளைகள் நீங்கள். ஒரு சிலர், அந்த ஒரு சிலரும் ஆண்டவருக்கு உண்மையாய் மாற வேண்டும் என்று என்னுடைய மன விருப்பம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லாமா? பிரைஸ். 3வது வசனத்தை நல்லா கவனிக்கணும். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இவ்வளோ அழகாக பேசிட்டு 2 வசனத்துலேயும் அழகாக ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு அவருக்கு ஒரு வேதனை இருக்கிறது பாருங்க. கவனிக்கணும். இப்போ தான் தேவன் உன்னோடு பேச போகிறார். அவருக்கு ஒரு வேதனை இருக்கிறது. என்ன வேதனை இருக்கிறது? அவர் என்ன சொல்றார்? என் தேவனே, என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். என் முன் அது எனக்கு
எனக்கு இரவும் பகலும் கண்ணீராயிட்டு. கவனிக்கணும். அப்படின்னா நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, சபைக்கு ஒழுங்காக போகிற, உன்னுடைய தசம்பாங்கன்னு கொடுக்குற, அல்லது உன் ஆலயத்துடைய வேலைகளை செய்கிற, ஏன் இந்த கஷ்டம் உனக்கு? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பாடு? ஏன் இந்த கண்ணீர்? எதுக்கு இந்த சோதனை அப்படின்னு உலகத்தான் கேட்பான். யார் கேட்பாங்களா? ஆமாம். மாதம் முதல் வாரத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறேன். வரலே சொல்லாமா? இந்த பிரச்சனை தாவீதுக்கும் இருந்திருக்குது. அந்த பிரச்சனை யாருக்கு இருந்தது? ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் 2வது வசனத்தில், என்ன நடந்தாலும் நான் உன் சந்ததியில் வந்து நிற்பேன். மானானது நீரோடையில் வாஞ்சத்து கதறுவது போல என் இதயம் உம்மை வாஞ்சத்து கதறுகிறது. நான் என்ன நடந்தாலும் உன் சந்ததியில் வந்து நிற்பேன் சொல்லிட்டு இந்த அப்படியே டக்குன்னு மாறுது வசனம். அல்லையோ என்ன எப்படி 3வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் வாசிக்கலாமா? உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்படி சிலர் உங்களை கேள்வி கேட்பார்கள். அல்லேலூயா. இப்படி சிலர் உங்களை கேள்வி கேட்பாங்க. நான் வந்து என்ன ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, இதே கேள்வி என்ன ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. அப்போது என் குடும்ப கஷ்டத்திற்காக அவங்கக்கிட்ட போய் கடன் வாங்குவேன். தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னே என் குடும்ப கஷ்டத்துக்காக அவங்ககிட்ட கடன் வாங்குவேன். அப்போது ஒரு முறை கொடுத்தாங்க, நானும் சரியாக கொடுத்துட்டேன். மறுபடியும் கடன் கேட்டேன், கொடுத்தாங்க, சரியாக கொடுத்துட்டேன். அவங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் கடவுள்னு இயேசுன்னு சர்ச்சைக்கெல்லாம் போகிறீங்க, என்கிட்ட வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க, அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்போ தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள என்று ஆகிறோம். அவர் ஆராதிக்க, அவர் தொழுது கொள்ள, அவர் திருச்சபைக்கு போகிறதுக்கு என்று ஆகிறோம். அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே அழைத்தார். அப்போ தான் உள்ளே போகிறோம், கிறிஸ்துக்குள்ளே போகிறோம். இந்த வார்த்தை வந்துருச்சு. உடனே எனக்கு வைராக்கி, இங்கே இயேசு கிறிஸ்துன்னு இப்படி சொன்னியா? உடனே என்ன பண்ணேன், நான் கையில் ஒரு வாட்சை கட்டியிருந்தேன். அது கொண்டு போயிட்டு மாறுவடி கல்லை வச்சுட்டு, ரொம்ப அதிகமாக கூட இல்லை, வெறும் 50 ரூபா தான். அல்லேலூயா. அந்த 50 ரூபாய் கொண்டு போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இனி நான் உன்னிடத்தில் வர மாட்டேன், என் கரம் இனிமே உங்ககிட்ட நீட்டாது. நீர் நிந்தித்த இயேசு கிறிஸ்து உன்னை காட்டிலும் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி தூக்கி போட்டு வந்தேன். அந்த காலத்தில் 50 ரூபாய் ரொம்ப பெரிய பணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சகோதரி என் வீட்டுக்கு வந்து இந்த காரியங்களை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு போனாங்க, இந்து சகோதரி. அல்லேலூயா. அப்படி தேவன் நம்முடைய வைராக்கியத்தை கர்த்தர் பாராட்ட தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு பிறகு என் கையை நான் யார்கிட்டையுமே நீட்டலைங்க. ஏன் ஆகாரத்துக்காக, ஏன் உடைக்காக, நான் தங்க வீடுக்காக என் தேவனிட்டு போய் என் கரங்களை நீட்டினதே இல்லை. என் தேவன் நீட்ட விடலை, அவர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமாம், நடந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வைராக்கியம் வேணும் நமக்கு. ஏன் கர்த்தரை நிந்தித்தா அப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிறோம். அப்போ அந்த அம்மா சொன்ன உடனே எனக்கு துக்கமும் ஆயிடுச்சு, வேதனையும் ஆயிடுச்சு. உடனே அந்த காரியத்தை நான் செஞ்சு இனி நான் உங்ககிட்ட வரமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய மகன், அவன் பேர் அன்பு, கவனிக்கலாம். அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை தேடி நோட்டீஸ் வச்சுட்டு போனான், என் பையனுக்கு கல்யாணம் நீங்கள் வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது எங்களுடைய இருப்பை பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அவன் போகனான். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்கள். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை நான் போக முடியாது. என் சொந்தக்காரருடைய மரணமோ அல்லது திருமணமோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். என் தேவனுடைய காரியங்களை சரியாக இருந்ததுனால தான் இந்த நாள் வரையில் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் சொந்தக்காரர் அத்தனை பேருக்கு தெரியும். இவங்க இப்பொழுது, அதாவது சபை ஊழியத்தை கொடுக்கறதுக்கு முன்னே சொல்கிறேன், இவள் வரமாட்டோம், எங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அல்லேலூயா. நாங்களும் போக மாட்டோம். ஒரு வைராக்கியம் எங்களுடையதையும் தேவனை வாஞ்சித்து கதறினது அந்த காலத்தில். அல்லேலூயா. தேவன் பேரில் நாங்கள் உரிமையோடு இருந்தோம். ஆண்டவர் எங்களை கைவிடாமல் ஆண்டவர் காத்தார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. இப்படி நிந்திப்பாங்க, கவனிக்கணும், இப்படி நிந்திப்பாங்க. இந்த நிந்தை வரும்போதெல்லாம் நீங்கள் இன்னும் பலனடையணும். நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் பலனடையணும், இன்னும் பலனடையணும். ஜெபிக்க போகணும். என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நீ உன் கண்ணீர்னா அந்த கண்ணீர் எவ்வளோ அந்த அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அது சாரியாக அந்த தண்ணீர் வந்துட்டே இருக்குது. அது நேரம் வர தண்ணீர் எங்கே போவோம்? வாய்க்குள்ளே போகும். அந்த அந்த தேவனுடைய சமூகத்தில் அந்த தொண்டை காயும். அந்த தொண்டை காயும் போது தாவீதுடைய கண்ணீர் அதுக்கு உணவாக இருந்ததுதான். தாவீதுடைய கண்ணீர் அவருக்கு உணவாக இருந்ததுதான். அல்லேலூயா. அப்படின்னா அதாவது அந்த 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 தண்ணீர் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அது நிற்காமல் தொடர்ந்து அவர் அழுது கொண்டே, இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தார். என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தேடுங்களேன். அல்லேலூயா. யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன்னே தேவன் உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. தெய்வத்துடைய மகத்துவம் விசேஷமானது. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வசனம், அதே 41:3 வசனத்தை வாசிக்கலாம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஒரு அல்லே சொல்லாம, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவான். என்னம்மா நீங்கள் ஏசுன்னு போகிறீங்க, தேவாலயம்னு ஓடுறீங்க, எங்கள் பாஸ்டர்னு போகிறீங்க. சத்துரு மனிதர் சொல்வார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, வியாதியில் கிடக்குறீங்க. அல்லேலூயா. வியாதிப்பட்டிருக்கிறேன், அங்கே இங்கே போயிட்டு வர, உங்களிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என் படுக்கையை மாற்றி அமைக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். என் படுக்கையை மாற்றி அமைக்க அவரால் ஆகும். படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சரீரத்தில் வந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த நேரத்தில் எந்த வியாதி வரும்னு தெரியாது. நான் நல்லா இருக்கிறேன்றது மட்டும் நீ சொல்லிடாத. தேங்க்ஸ் பண்ண, நன்றியோடு உள்ளான மனசில், ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் என்னை சுகமாய் தாங்கினீரே, நன்றி சொல்லுங்க. ஆனால் இந்த உலகத்தில் பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஆண்டனா இருக்குதுங்க இல்லையா, ஆண்டனா, இதோடைய கதிர்வீசி மனிதனுக்கு அல்லேலூயா கேன்சர் உண்டாக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் இருக்கிற ரத்தம் கெட்டுப்போது, சரீரத்துக்குள்ளே இருக்கிற அவயவங்கள் கெட்டுப்போதுங்க. அந்த கதிர்வீசினால் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அந்த கெட்ட செல்ஸு நம்முடைய சரீரத்தில் உருவாகுது. நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் போயிட்டு எங்கே ஒரே ஒரு இடத்துல மெச்சிக்குதோ அந்த இடத்துல தான் கேன்சர் உண்டாகுதுன்னு டாக்டர் சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலத்தில் எந்த மனிதன் தேவனோடு இருக்கிறானோ அவனை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தலை காட்டிட்டு அங்கே வாழை காட்டிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை தீங்கு வந்தாலும் உன் படுக்கை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திமிர்வாதன் காரனை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடந்து போ அப்படின்னார். உடனே அவன் எழுந்து நடந்து போனான். உடனே உனக்கு அற்புதம் செய்ய கர்த்தர். இந்த விசுவாசத்தை நீங்கள் தளர விடக்கூடாது. இப்போ இன்றைக்கு தேவனை தேடி வந்த நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நீ பாக்கியவான். அல்லேலூயா. குடும்பமாக அவர் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனோடு நம்ம பயந்துட்டோம்னாங்க போதும். ஆண்டவர் பெரிய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் தேவன் செய்கிறதுக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த தாவீதுக்கு வந்த சோதனை என்னெல்லாம், இவன் எப்போ நீ படுக்க வியாதி வருது, நீ இது ஆண்டவர் உனக்கு சுகமாக்க மாட்டாரா அப்படி இப்படின்லாம் சொல்லுமா. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உன் வியாதியின் படுக்கையை மாற்றி அமைக்க அவரால் முடியும்.
ரெண்டாவது கீழே வாசிக்கலாம். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஒரு அல்லே சொல்லாமா? இது மாதிரி யாருக்கு ஒத்துக்கொள்ள முடியும்? நீங்களும் நானும் ஒத்துக்குமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒத்துக்குமா? இதுவரையிலும் நான் பாவம் செய்தேன், எனக்காக ஜெபிங்கள் பாஸ்டர், இந்த நாள் வரையிலும் ஒருவரும் வந்து என்ன என்கிட்ட கேட்டதில்லை. என்கிட்ட கேட்க வேணாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட எது ஜெபம் பண்ணாலும் உன்னுடைய காரியத்தை தெளிவாய் கர்த்தர்கிட்ட சொல்லு, அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கார். வேற யாருக்கிட்டே சொல்லாத. அல்லேலூயா. இங்கே தாவீது பப்ளிக்காக எழுதி வச்சிருக்கிறார். இது தாவீது எழுதின சங்கீதம். அவர் என்ன சொல்ற? கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம். சொல்லிட்டு பிறகு அவர் எந்த பாவமே செய்யலைங்க. நம்ம சொல்லி அறிக்கையிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமான மகனாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். என்னுடைய செல்போன் சுத்தமாக இருக்குதுங்க. என்னுடைய செல்போன் சுத்தமாக இருக்குது. நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது கெட்ட படம் வரணும், வர மாட்டேங்குது. ஏன்னா கெட்ட படத்தை ஒரு செகண்ட் நீங்கள் அதை 2 செகண்ட் அதை பார்த்துட்டிங்கன்னா அதே கெட்ட படம் நிறைய வந்துட்டே இருக்கும். அது வேண்டாம், நீ தள்ளி பாரு. அல்லேலூயா. தள்ளிட்டு பாருங்க. எது நியூஸ் மட்டும் பாருங்க, நியூஸ் மட்டும் வரும். ஒரு அல்லே சொல்லாமா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ உண்மையை சுத்தமானது பார்த்தீங்கன்னா சுத்தமானது வருங்க. என் செல்போன் சுத்தமாக இருக்குதுங்க. அல்லேலூயா. உன் செல்போனு சுத்தமாக இருக்கணும்னா கெட்டது பார்க்க உடனே அதை தள்ளிடு. அதுக்கு ஒரு நொடி கொடுத்தீங்கன்னா அது வேற. அதுக்கு நீ நல்லா கவனிக்க. நம்ம இருதயம் என்ன விரும்புதுன்னு செல்போன்னு, அதாவது அது உண்டாக்கினவனுக்கு தெரியுதுங்க. நம்ம இதை எதை கேட்குது அப்படின்ட்டு அவனுக்கு அது இது புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்குறான். பாவம் செய்கிறவன் இந்தா இன்னும் பாவம் செய். வசனம் கரெக்டாக நிறைவேறுதுங்க. சுத்தமாக இருக்கிறியா, இந்தா இன்னும் சுத்தமாயிரு. சுத்தமானது வருது. நீ ட்ரை பண்ணி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ட்ரை பண்ணி பாருங்க, அது அப்படியே உங்களுக்கு உன்னுடைய செல்போன் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த கெட்ட காரியமும் வரவே வராதுங்க. இது உலகமே, இது இயற்கையாக அமைஞ்சிருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் அதை நேசிக்கிற, நீ எதை நேசிக்கிறியோ அதுதான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பல முறை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லாததை, இந்த உலகத்தினுடைய அருவருப்புகளை நீ பார்க்க விரும்பினால் அருவருப்புகள் தொடர்ந்து வரும். அதே அது வேணாம் தள்ளிட்டே வேண்டாம், அது உடனே தள்ளிடு. எனக்கு என்னன்னா, அதாவது இந்த உலகத்துடைய ஸ்திரீயின் போட்டோ வந்தாலும் தள்ளிடுவேன். அதுதானே முக்கியம். அதே போல் ஜென்ஸ் போட்டோ வந்தாலும் தள்ளிடணும். இந்த விட்டு அடிக்குது அது இதெல்லாம் தூக்கி தள்ளிடணும். அல்லேலூயா. அதில் பலவிதமான, அது ஒரு ரகசியமான, நம்முடைய இதயம் கெட்டு போகிறதுக்கெலாம் அதில் கிரிய வருதுங்க. அதை நீ தள்ளிடணும். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கொண்டு டைம் பாஸ் பண்ணணும் வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். சரியாய் நியூஸ் கேளுங்க, சமையல் பாருங்க, இதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். அல்லேலூயா. ஆமாம். கெட்ட காரியங்கள் வரவே வராது. நம்முடைய செல்ஃபோனை சுத்தமாக வச்சுக்கலாம். நீ எதை விரும்புறன்ட்டு அவனுக்கு தெரியுது. அல்லேலூயா. நீ எதை விரும்புகிறன்றது அவனுக்கு தெரியுதுங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் வரப்போகிறார். இப்போ இதை செஞ்சுட்டு, ஆண்டவரே என் படுக்கையை மாற்றன்னா மாறுமா? சத்தமாக சொல்லுங்க. அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு அல்லே சொல்லாமா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம தான் விலகிக்கணும். நம்ம தான் கூர்ந்து கவனித்து இது வேண்டாம் அப்படின்னு நம்ம விலகிக்கணும். போன வாரம் என்ன மெசேஜ்? பிரித்தெடுக்க. நம்ம யார்? பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அந்த பக்கம் சாயக்கூடாது. வேத வசனம் பக்கமாக சாஞ்சிட்டுமா? நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஜபத்தை கேட்டு உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்லப்படி நம்ம என்ன விரும்புகிறோன்றது அவனுக்கு தெரியுது. இவங்க இதை விரும்புகிறாங்கன்னு உடனே அதை அனுப்பிட்டே இருக்கிறான்.
அல்லேலூயா. சரமாரியாக வந்துட்டு இருக்குது. அதில் நம்ம ஊன்றி அது உள்ள குதித்து அதில் மாண்டு அது சீப்புன்னு வெறுக்கிற வரைக்கும் உனக்கு கொடுத்துட்டு தான் இருப்பான். அதே நன்மை தேடு, நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். அப்போ கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அப்புறம் இதெல்லாம் தாவீதின் வாழ்க்கையில் நடக்குது. மானாது நீரோடைகளை வாஞ்சத்து கதறுப்பதில் தேவனையும் நோக்கி வாஞ்சத்து கதறுகிறேன்னு சொன்னவர், அல்லேலூயா, அவருக்கு எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ காரியங்கள் அல்லேலூயா இருக்கிறது. 3வது வசனத்தில் நீ ஆண்டவர் ஆண்டவரேன்னு சொல்றியே, இதெல்லாம் உனக்கு நேரிடுதே, அது உனக்கு வருது. இப்போ இது கீழே வாசிங்களேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். உன்னை அப்படித்தான் பேசுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடு வரும். யாருக்கு வரும்? தேவனை நேசர்களுக்கு இந்த பாடு வரும். அல்லேலூயா. அவள் எப்பொழுது சாவாள், அவன் எப்பொழுது சாவான். பாருங்க, அவங்க சாவுறதுல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த வியாதி அவங்கள விட்டு போகவே கூடாது. அதில் அவன் சாவணும், அந்த சாவுக்கு நான் போகணும். அல்லேலூயா. அவனுக்கு என் கையிலேருந்து மண் அள்ளி எங்கே போடணும்? குழியில் போடணும். இவங்களாம் நல்லவங்க இல்லை? அல்லேலூயா. இவங்களாம் நல்லவங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நோ, இந்த சிந்தை எப்படி வரக்கூடாது, இந்த சிந்தையை வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த சிந்தை வரக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட நினைவுகள் நமக்குள்ளே வரக்கூடாது. அவன் வியாதி அவனை விட்டு போகக்கூடாது, அவள் வியாதி அவளை விட்டு போகக்கூடாது. அவள் எப்பொழுது சாவா, அவன் எப்பொழுது சாவான், அவர்கள் எப்பொழுது சாவார்கள். அல்லேலூயா. இந்த இதயம் உள்ளவன் பிசாசு குணம் பிடித்தவன். அல்லேலூயா. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அது ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. அந்த இதயத்தை தேவன் பார்க்கிறார். எப்படி இருக்கும் மனசு, அந்த வியாதிப்பட்டவன் அந்த நினைச்சா எப்படி இருக்கும் வியாதி, அவன் மனசு எவ்வளோ துன்புறுக்கும். இது தாவீதின் கண் பார்க்க செவி கேட்க பேசியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் வாசிக்கலாமா? அவன் எப்போது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொடுமை உங்களுக்கு கூட வந்திருக்கும். பயப்படாதீங்க. 4வது வசனத்தில் ஆண்டவர் சார், ஒருவன் என்னை பார்க்க வந்தால், அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இது அதை விட ரொம்ப கொடூரம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவில் போய் தூற்றுகிறான். வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, போயிட்டாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்க இப்படி ஆயிட்டாங்க. பலவிதமாக ஜனங்கள் பேசுவாங்க. நீ தேவனோடு இருந்தால் இந்த வார்த்தை உன்னை தொடவே தொடாது, இந்த வார்த்தை உன்னை தொடவே தொடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை உன்னை தொடவே தொடாதுங்க. அவர் உன்னை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். எங்களை ஒரு ஆத்மா சொல்லுச்சு, அதை நான் ஏற்ற வேலையில் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. அல்லேலூயா. ஆமென். தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் வருகிறான், வஞ்சனையாய் பேசுகிறான், வஞ்சனையாய் பேசிட்டு போகிறான், வஞ்சனையாக பேசிட்டு என் கூடவே நிற்கிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் என்னை தூற்றுகிறான். உங்களை யாராவது அப்படி செய்கிறாங்களா? பயப்படாத. உங்களை யாராவது தெருவில் தூற்றுகிறார்களா? பயப்படாத. என் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களாம்மா? அல்லேலூயா. உங்ககிட்ட ஜெபம் இருக்கணும், வேத படிப்பு இருக்கணும்,
அல்லேலூயா. பயபக்தி இருக்கணும். அவருடைய சந்ததியை விடவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அவர் சன்னதியை விடவே கூடாது. என்ன காரியம் சாவோ வாழ்வோ, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் தேவனுடைய சன்னதியில் நின்றுட்டு வந்துடுறேன், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எங்கே போயிட்டு வந்த கடைக்கு போயிட்டு வந்தேன், அல்லேலூயா, நான் போய் கொஞ்ச நேரம் தேவனுடைய சன்னதியில் நின்றுட்டு வந்தேன். அவருக்கு முதல் இடம் கொடுத்துப்பாரு. தேவன் உன்னை விசேஷமாக நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அல்லேலூயா. ஆமாம், 8வது வருஷத்தில் ஆண்டு சொல்கிறார் 42:42 ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். இரவும் பகலும் பாடல் பாட உன் இதயத்தை களிப்பாக்குகிறார். ஒரு அல்லையிலே சொல்லாமா? இது சாதாரணமாக வராதுங்க. நம்ம அவரோடு கூட இருக்கும்போது தேவன் இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போது 3வது வசனத்தில் என்ன சொன்னார் ஆண்டவரே? என் தேவனே எங்கே என்று அவர்கள் என்னிடத்தை சொல்லுகிறபடியால் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. வரல்லே சொல்லாமா? 4வது வசனத்தில் என்ன சொன்னாரு? முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இப்போ அவர் என்ன பண்ணல? தேவாலயத்துக்கு நான் போய் வருவேனே, தேவாலயத்தை குறித்து இங்கே சொல்கிறாரு. கவனிங்களேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு அல்லையே சொல்லாமா? அவர் என்ன சொல்கிறார் கவனிக்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிக்கணும். முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பு துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது என் பலவீனம் தாங்குகிறது, என்னால் நடக்க முடியலையே, நான் போக முடியலையே. ஆனால் நோய் வந்து வீட்டில் தாங்க இருக்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் எங்கே இருக்கிறது? தேவாலயத்தில் இருக்கிறது. இதெல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த பக்குவத்தில் நம்ம வரணும். நான் போய் வருவேனே, நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இந்த பக்குவம் நமக்கு என்றைக்கு வருகிறதோ, என் தேவன் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வியாதி எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? கொஞ்சம் 1 வாரம் இல்லை 2 வாரம் இல்லை 1 மாதம் இருக்கும். இந்த 1 மாதத்துக்கே அவர் இப்படிப்பட்ட ஒரு விசேஷங்களை பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பு துதியும் அப்புறம் மன சந்தோஷத்தோடு தேவாலயத்திற்கு போவேனே, இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில் நல்லா கவனிக்கணும். பவுல் சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய மனுஷன் பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? சபை கூடுதலை 1 வாரம் அப்படின்னா நம்முடைய உள்ளம் உருகணுங்க. எப்படியோ ஒரு பிரச்சனையில் 1 வாரம்னா உள்ளம் உருகணும். ஏன் இப்படி நடந்தது? நான் தேவாலயத்துக்கு போவதுக்கு காரணம் என்ன என்கிற ஒரு எழுப்புதல், ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள வரணும். இந்த கேள்விக்குறி வந்துட்டா 5வது வசனம் வாசிக்கலாம். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஒரு அல்லே சொல்லமா? இந்த வசனம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா. மானானது நீண்டோடிகள் வாஞ்சத்து கதறுப்பர் நான் கதறுகிறேன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை அவர் ஒன்று சொல்லிட்டு வர்றார். இவ்வளோ காரியம், இவ்வளோ பாடம் அவருக்கு இருந்தும் கூட தன் உள்ளத்தில் தன் ஆத்மாவோடு தேற்றுகிற ஒரே மனுஷன் அவர் தாங்க. ஆவிக்குரிய மனிதர்கள் தன் உள்ளத்தில் ஆத்மாவோடு தேற்றிக்கொள்ளக்கூடிய, தேவனோடு பேசக்கூடிய ஒரு விசேஷங்கள் அவர்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஒருத்தர் கூட கை தட்டல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ தெரியல எனக்கு. ஒரு அல்லே சொல்லாமல் இப்போ வேணாம், பேசும்போதே தட்டி இருக்கணும். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆமாம், சில ஆத்மா எப்படா முடியணும் டைமை பார்த்துட்டு இருக்குது. அதை கண்ணை ஆண்டவர் குத்தி முள் எடுத்து குத்துவாராக. ஒரு அல்லையே சொல்லம்மா, சத்தமாக சொல்லு. நான் எங்கே வைராக்கியமாக நான் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏறி வரும்போது நான் நிற்பேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் ஏறினேன் நான். ஆனாலும் ஏறி நான் நிற்கிற வரையிலும் என் பலவீனம் என்னை விடலை. ஆனாலும் பிரசங்கித்து ஆரம்பித்த உடனே பலவீனம் எங்கே போச்சுதுன்னு தெரியல. நான் பலனாக இருக்கிறேன் இப்பொழுது. அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அவர். உங்களுக்காக என்ன பலப்படுத்துகிறார், உன்னை உருவாக்குறதுக்காக என்ன பலப்படுத்தி நிற்க வைக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்த என்ன பலவனா மாற்று. பலவீனானா ஏறின என்னை பலவீனா மாற்றிட்டார் ஆண்டவர். அது உனக்காக, எனக்காக இல்லை, உனக்காக. நீ சத்தியத்தை கேட்கணும், நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், மான்களை போல வாஞ்சித்து அவரை பார்க்கணுன்றதுக்காக தேவன் என்னை பலத்தோடு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் எழும்பி இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு பலன் இல்லைங்க. ஆண்டவரே என்ன ஆக போதும், என்னை வெக்கப்படுத்தாதீங்கப்பா தான் நான் ஏறி நின்னேன். பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அந்த பலன் என்னை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை தேவன் உன் வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆத்துமாவோடு பேசுகிறார் ஆண்டவர். என்ன பேசுகிறாரு? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? உனக்கு தேவன் இல்லையா? அவர் வல்லவராச்சே, அவரால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லையே. வழி இல்லைன்னு ஏன் கலங்குற? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி இல்லை தான், ஆனால் கடலே பிரித்து நடக்க வச்சாரு. யோர்தான் முன்னே இருந்தது, அந்த யோர்தான் மேலே நடந்து வந்தாங்களே. அந்த தண்ணீரை கர்த்தர் கல்குவியெல்லாம் மாற்றினாரே. அதை நினச்சி சொல்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்ன்னா முடியாத அந்த குழந்தைங்களாம் பாருங்கள். முன்னே ரொம்ப நீங்கள் கூட சரி, அதிக துக்கம் வந்துட்டால் நம்ம அழ வேண்டாம், தானா அப்படின்னு பண்ணோம். அதிக துக்கம் உள்ளவர்கள். இந்த தாவீதுக்கு அதிக துக்கத்தினாலே அவர் தேங்குகிறார். அல்லேலூயா. தேங்குகிறார். அவர் சொல்ல தேங்குகிறாய். ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. என்ன வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், மரணமே வரா மாதிரி இருந்தாலும் அவரை நோக்கி காத்துரு. என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். சபையே உன்னை கைவிட மாட்டான். யார் உன்னை கைவிடட்டும், யார் உன்னை வேணான்னு சொல்லட்டும், அவர் சொல்லவே மாட்டார். அவர் நித்தம் உன்னை நடத்தி, அல்லேலூயா, நித்தம் உன்னை நடத்தி, அல்லேலூயா. ஆமாம், வற்றாது நீரூட்டினாலே உன்னை போஷித்து, கண்மலின் தேனை உனக்கு கொடுத்து, கற்பாரின் ஊற்றை உனக்கு கொடுத்து, உச்சதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்கி, உன் வழியெல்லாம் உன்னை காத்து தம் சமூகத்தை உனக்கு முன்பாக அனுப்புவார். கோணலானவைகள் செவையாகும். நீ தேவனை நோக்கி அமர்ந்து, அவரை நோக்கி காத்துரு. எல்லாமே எந்த ஒரு மனுஷன் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறானோ அவனை என் தேவன் கைவிடவே மாட்டான். பிறக்காதது பிறக்க வைப்பாருங்க, கிடைக்காதது கிடைக்க வைப்பாருங்க. நீ தேடுகிறதெல்லாம் உன் கரத்தில் வருங்க. அல்லேலூயா. அவர் தேடி கொண்டு வந்து உனக்கு கொடுப்பார். உன் சரீரத்தை பலப்படுத்துவார். உன் நோயை உன்னை விட்டு விலக்குவார். உன் பிராணினை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபினால் இரக்கத்தினால் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். வாழ வயது கொடுப்பாருங்க. நீங்கள் சிறகடித்து பறக்கக்கூடிய கழுகு கொத்த சமானமான வாழ வயதை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்ல, நீ எனக்குள்ளே தேங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம். அல்லேலூயா. ஆமாம், நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த துதி நமக்கு இருக்க வேண்டும். அவர் கொடுக்க வேண்டியதை, அவருக்கு செலுத்த வேண்டியதை அனுதினமும் செலுத்துங்க. அவருக்கு கொடுக்க வேண்டியது அனுதினமும் கொடுங்க. என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வாருங்களா? அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்று. இந்த கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உணர்ந்து வாசிக்கலாம். நல்லா என்ன கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை கவலை, துன்பம், பிரச்சனை, வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வியாதி, எனக்கு கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி ஓயாமல் இருக்கிறது. மற்றவர்களால் வேதனையை நான் மற்ற சொல்லால் நான் எதையும் வேதனைப்படுது.
எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனசில் வச்சுட்டு அப்படி உணர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பி நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கு பூர்ணமான தீர்வான ஒரு வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கலாம். அது முடிக்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக, இவ்வளோ காரியத்தை இவ்வளோ பிரச்சனையை எல்லாம் சுமந்துட்டு வராரு தாவீது ராஜா. முடிச்சுட்டு கரெக்டாக அவர் ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ஒரு அல்லே சொல்லாமா? பகல் காலத்தில் தான், நல்ல கவனிக்கும், பகல் காலத்தில் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வருது. பகலைத்தான் போய் வயலில் வேலை செய்ய முடியும், பகலைத்தான் போய் ஆஃபீஸில் வேலை செய்ய முடியும், பகலைத்தான் போயிட்டு மற்ற வீடுகள் வேலை செய்ய முடியும், பகலில் தான் போய் வேலை செஞ்சு நமக்கு வைக்கோல், அதாவது ஆகாரத்தை, ஆடை சம்பாதிக்க முடியும். அதில் தேவ கிருபை இருக்கிறது. பகல் காலத்தில் சொல்லுங்க, பகல் காலத்தில் அவர் கிருபையை கட்டளையிடுகிறார். எனக்கு பலன் தருகிறார், ஆட்சி ஆளுகிறதுக்கு எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. சம்பாதிக்க பலன் தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார், எல்லாவற்றையும் தருகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் ராக்காலத்தில் அவர் பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, துதிங்க. அல்லேலூயா, துதி. நான் போகும் போதெல்லாம் என் முன்னே நிற்கிறார், நான் தூங்கும் போதெல்லாம் என் கனவிலும் வருகிறார், நான் சோர்ந்த போதெல்லாம் என்னை தேற்ற வருகிறார், நான் சோர்ந்த போதெல்லாம் என்னை தேற்ற வருகிறார், நான் போகும் போதெல்லாம் என் முன்னே நிற்கிறார், நான் தூங்கும் போதெல்லாம் என் கனவிலும் வருகிறார், நான் சோர்ந்த போதெல்லாம் என்னை தேற்ற வருகிறார், நான் தோன்ற போதெல்லாம் என்னை தேற்ற வருகிறார். ஏனோ தெரியல, ஒன்றுமே புரியல, ஏனோ தெரியல, ஒன்றுமே புரியல, ஏனோ தெரியல, இசையின் முன்னே நிற்கிறார், நல்லவனும் இல்லையே, நன்மை செய்ததும் இல்லையே, ஏனோ தெரியல, இசையின் முன்னே நிற்கிறார், நல்லவனும் இல்லையே, நன்மை செய்ததும் இல்லையே. நீ போகும்போதெல்லாம் தேவன் வருவார், நீ தூங்கும் போதெல்லாம் கர்த்தர் உன் கனவில் வருவார், நீ சோர்ந்த போதெல்லாம் உன்னை தேற்ற வருவார். இதுதான் தாவீதுக்கு செய்தார். அல்லேலூயா. பகல் காலத்தில் ஆண்டவர் என்னை கிருபையாய் தேற்றினார், இரவு நேரத்தில் அவர் பாடுகிற பாட்டை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார். ஆகையினால் நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை விடாதீங்க. இந்த வார்த்தையில் தேவன் உன்னோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சத்து கதறுவது போல நீங்கள் போய் ஜபத்தில் சொல்லுங்கள், என் தேவனே என் இதயமுமை வாஞ்சித்து கதறுகிறது. சொல்லும்போது ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்வார். நாம் எழும்பி நிற்கலாமா? பிரைஸ் காட்.